ஹாய். இன்னைக்கு ஒரு பென் பென் ரெண்டரிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிம்பிள் ஸ்கெட்ச் வந்து காமிக்க போகிறேன். பிகாஸ் வந்து அந்த கோலம் வந்து எப்படி என்ன ஆங்கிளில் ஒரு தரையில் ஒரு வீட்டு முன்னாடி கோலம் போட்டிருந்தாங்கன்னா அது எப்படி இருக்கும், அதை வந்து நம்ம வந்து ஒரு ட்ராயிங்காக ப்ரெசென்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக வரைஞ்சாச்சு. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஹியூமன் ஃபிகர் இருக்கும். அந்த ஃபிகர் வந்து போடுறதுனால நீங்கள் வந்து பென்சிலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கலரிங் பண்ணிட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து பிளாக் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை நான் வந்து கேலிகிராஃபி பென்னோட பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நிப் வந்து ஒரு மாதிரி இருக்கும், தடியாக ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் டோர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது முன்னாடி கோலம் போடலாம். எனிவே நம்மளோட கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் எல்லாருமே வந்து ஒரே மிஸ்டேக் பண்ணதுனால நான் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் அந்த கரெக்டாக அந்த கோலம் போடும்போது உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்கும். இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ராயிங் மட்டும் பார்த்துருங்க. ஓகேங்களா?
ஹாய், ஹலோ. நம்ம இன்றைக்கி வந்து நம்ம கோலம், டோர் வித் கோலம் அப்படின்ற ஒரு கான்செப்டோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக எல்லாருமே வந்து நம்மளோட 11 வீக்ஸ் சேலஞ்சில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, கண்டிப்பாக டோர் நல்லா அழகாக வரைஞ்சிட்டிங்க. எல்லாம் இன்டிகிரேட்டட் ஒர்க்கெல்லாம் வந்து அழகாக பண்ணிட்டீங்க. அண்டு கலரிங்ஸ் எல்லாமே அழகாக பண்ணியிருக்கீங்க. பட் வந்து கோலமும் அழகாக போட்டிருக்கீங்க. அதுலேயும் நல்ல வெரைட்டிஸ் காமிச்சிருக்கீங்க. பட் வந்து அது அந்த ஆங்கிளில் கரெக்டாக யாருமே பண்ணலை. ஸோ அந்த ஆங்கிள் கரெக்டாக பண்ணலை அப்படின்றது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து லேகிங் இருக்கிறதுனால அதை எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆங்கிள் டோர் வந்து எலிவேஷனில் இருக்கும். நமக்கு நேராக வந்து ஒரு இடத்துல நம்ம எல்லாருமே நீங்கள் எப்படி வரைஞ்சிருக்கீங்கன்னா, வீட்டுக்கு வெளியிலேருந்து பார்த்தா கோலம் போட்ட டோர், இதை ஒரு வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது வரைஞ்சிருக்கீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரும் நமக்கு எப்படி தெரியும், டோரை எதிர்க்க தெரியும். ஸோ முன்னாடி 2-3 படிக்கட்டு இருக்கும், சம்டைம்ஸ் படிக்கட்டு இருக்காது. பட் எல்லாமே நமக்கு வந்து ஆங்கிளில் தெரியும். டோர் வந்து முன்னாடி எலிவேஷனில் இருக்கும், கோலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆங்கிளில் இருக்கும். அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி நாமளும் அதே தரையில் நின்றுட்டுருக்கோம். கோலம் எப்படி ஒரு தரையில் இருக்கோ அதே மாதிரி அந்த தரையில் நாமளும் இருக்கோம். அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு, அது வந்து உங்களை விட ஐசைட்டு விட கீழே இருக்குது. அப்படின்னா உங்களோட ஐ லெவலுக்கு நேராக வந்து, புரியுதுங்களா, உங்கள் ஐ லெவலுக்கு நேராக வந்து அந்த டோர் தெரியறது. ஐ லெவல் விட கீழே இன்னும் கீழே, அப்படி அது விட கீழே வந்து உங்களுக்கு வந்து கோலம் தெரியுது. அப்போ வந்து ஆங்கிள் வந்து அந்த க்யூப் இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி நம்ம தரையை போடும்போது நம்ம டைல்ஸ் எல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைல்ஸ் எல்லாம் போடும்போது எப்படி வந்து நம்ம ஆங்கிள்ஸில் மாற்றுவோமோ அந்த மாதிரி வந்து கோலமும் வந்து உங்களுக்கு ஒரு ஆங்கிளில் தெரியும். இப்போ வந்து டைல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், நல்ல ஸ்கொயராக இருக்கும். ஆனால் நம்ம வந்து வரையும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஹாரிசான்டல் லைன்ஸ் வந்து அப்படியே இருக்கும். ஐ மீன் திக்னஸ் கம்மியாகுமே தவிர பார்க்கும்போது வேர்ட்டிக்கல் லைன்ஸ் வந்து ஒரு ஆங்கிளில் மாறிக்கிட்டே போகும். இது ஏற்கனவே நான் டிஎஸ்கேல வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லேர்னிங் செக்மெண்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போயும் அந்த லிங்க் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ அதில் பாருங்கள். அதே மாதிரி கோலமுமே வந்து இப்போ நீங்கள் வந்து அப்படியே மேலே பேர்ட்ஸ் ஐ வியூலேருந்து பார்த்தா எப்படி வரைவீங்களோ அந்த மாதிரி வரைஞ்சிருக்கீங்க. ஆனால் அந்த ஆங்கிளில் வராது. ஏன்னா நம்ம வந்து மேலேருந்து பார்த்து இதை வந்து வெறும் கோலம் போடுறதா இருந்தால் நீங்கள் மேலேருந்து பார்க்குற போல் இருக்கும். ஆனால் ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த வீடும் கவர் பண்ணுறீங்க, வீடோட ஃப்ரண்ட் போர்ஷன் கவர் பண்ணுறீங்க, தரையும் கவர் பண்ணுறீங்க. அப்போ ஆங்கிள் மாறும். ஸோ அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரையணும். அதை தான் வந்து இப்போ சொல்லியிருக்கேன். அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி வரையும்போது என்ன ஆகும்னா, இப்போ வந்து ஈஸியாக சொல்லணுன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து அதோட பொசிஷன் மாதிரி என்ன ஆகும்னா ஒரு சைடு லாங்காக இருக்கும், ஒரு சைடு சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி மாறி மாறி வரும். அது வந்து நீங்கள் வந்து க்யூப்ஸ் கற்றுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ இப்போ நானும் வந்து ஒரு லேடி நிற்கிற மாதிரி அந்த வெளியே வர மாதிரி அப்படி வரைஞ்சிருக்கேன். நீங்களும் அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு எப்படி வரையணுன்றது பாருங்கள். ஸோ நான் வந்து ஒரு சிம்பிள் கோலம் எப்படி போடணும்னு அதில் காமிச்சிருக்கேன். அதே ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த கோலம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் அது போடும்போது ஒரு பாக்ஸ் ஆட்டம் போட்டிருப்பேன். அந்த பாக்ஸ் போடும்போதே ஒரு டைமண்ட் ஷேப்பில் போட்டிருப்பேன். ஏன்னா அது ஸ்கொயராக இருந்தாலுமே நமக்கு ஆங்கிளில் பார்க்கும்போது ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாற்றி பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பாருங்கள்.